வணக்கம் அப்ரஹாம். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் இன்று மாலை 4:05 அளவில் பொறுப்பேற்கிறார். இதற்காக இன்று காலை முதல் அவர் கர்நாடகத்தின் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள், குறிப்பாக முன்னாள் பாரத பிரதமர் தேவேகவுடா, பாஜகவை சேர்ந்த எடியூரப்பா உள்ளிட்ட சித்தராமையா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு வீடுகளுக்கு நேரடியாக சென்று அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றார். தொடர்ந்து அவரது அமைச்சரவையில் இன்றைய தினம் 14 பேர், அதாவது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அமைச்சர்களாக இருந்த 14 பேர் மீண்டும் இந்த டி.கே. சிவகுமாருடன் அமைச்சர்களாக பொறுப்பேற்கின்றனர். மாநிலத்தின் முதலமைச்சராக டி.கே. சிவகுமாரும் துணை முதலமைச்சராக ஏற்கனவே உள்துறை மந்திரியாக இருந்த டாக்டர் ஜி. பரமேஸ்வர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அது மட்டுமல்லாமல் இவரது அமைச்சரவையில் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த ஜார்ஜ் முனியப்பா, பரமேஷ் பாட்டீல், ராமலிங்க ரெட்டி, சதீஷ் ஜாரகிஹோலி, கிருஷ்ண பைரேகவுடா, பிரியங்கா கார்கே, சபாநாயகராக இருந்த யூடி காதர், ஈஸ்வர் காண்ட்ரே, முதலமைச்சராக இருந்த சித்தராமையாவின் மகன் யதீந்திரா மற்றும் பைரதி சுரேஷ், சரண் பிரகாஷ் பாட்டீல் என மொத்தம் 14 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளனர். இந்த 14 பேரும் இன்றைய தினம் முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் பதவியேற்றவுடன் இவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். மொத்தத்தில் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் அவையில் பெரிய அளவு மாற்றம் ஏதும் இல்லை. முதலமைச்சர் தான் மாற்றியுள்ளனர். தொடர்ந்து இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள், குறிப்பாக ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தற்போது பெங்களூர் வந்துள்ளனர். சோனியா காந்தி கூட இவருக்கு தொலைபேசி மூலம் திறமையாக ஆட்சி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது, உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சோனியா காந்தியும் டெலிபோன் மூலம் டி.கே. சிவகுமாரிடம் பேசியுள்ளார். மொத்தத்தில் கவர்னர் மாளிகையை பொறுத்தவரை தற்போது நிலவரப்படி சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் மாளிகையை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக பாஸ் உள்ளவர்களுக்கு மட்டுமே கவர்னர் மாளிகை உள்ளே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்டமாக கவர்னர் மாளிகை உள்ள சாலையில் போக்குவரத்து 2 மணி முதல் நிறுத்தப்பட்டுள்ளன. அனைத்து பாதுகாப்புகளையும் போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். முதல்வர் பதவியேற்பு விழா ஒட்டி பல்வேறு, அதாவது டி.கே. சிவகுமாருக்கு சொந்தமான பல்வேறு நகரங்களில் அவர் போட்டோக்களுக்கு, அதாவது LED திரை மூலம் பதவியேற்பு விழா நேரடியாக பொதுமக்கள் காணுமாறு வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டி.கே. சிவகுமாரின் சொந்த தொகுதியிலிருந்து அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக அழைத்து வந்துள்ளனர். கூடுதல் பாதுகாப்பை பெங்களூர் மாநகர போலீஸ் கமிஷனர் தலைமையில் தற்போது 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதுங்க. அப்ரஹாம்.